ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் நாவின் ருசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாம்பார் ரெசிபி, அரைச்சி விட்ட சாம்பார். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு 100 கிராம், காஞ்ச மிளகா 2, வெந்தயம், பெருங்காயம், ஜீரகம் கொஞ்சம், தேங்காய் அரை கப், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கடுகு ஒரு அரை டீஸ்பூன், ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கினது, எலுமிச்சம்பழ சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், தேவையான காய்கறி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், அந்த துவரம் பருப்பை நான் நல்லா ப்ரெஷர் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா வெந்திருக்கு. இதை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க என்னென்ன வறுத்து அரைக்கிறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. வறுக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. இந்த கொஞ்சம் எண்ணெயில் நான் பெருங்காயத்தை கொஞ்சம் குழம்புல கொதிக்க வைக்கிறதுக்கும் கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கட்டியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த பெருங்காயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது கூடவே நான் எடுத்திருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு ரொம்ப வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இது பாதி செவந்த உடனே நம்ம எடுத்துருக்க இந்த மல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வேறு எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுடுங்க. ரெண்டும் நல்லா செவக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துருக்க காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. மிளகா வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அதனால தான் நான் அதை லாஸ்ட்டாக சேர்த்தேன். இப்போது அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க வெந்தயம், ஜீரகம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ரொம்ப சேர்க்காதீங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஜீரகம் ரெண்டுமே இப்போது இந்த பொருள் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை போட்டு வதக்க வேண்டாம். இது கூடவே தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது வறுத்த அதே கடாயில் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இந்த எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கடுகை சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் மீதி பெருங்காயத்தையும் நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா பொரியட்டும். இதுக்கு வெங்காயம் தேவைப்படாது. வெங்காயம் போட்டு பண்ணுறவங்க பெருங்காயம் போட வேண்டாம் தாளிப்பில். இப்போது பெருங்காயமும் பொரிஞ்சிருச்சு. நான் எடுத்துருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்படியே முழுசாக இல்லாமல் அது கொஞ்சம் சாஃப்டாகிற வரையும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவு சாஃப்டாகிடுச்சு. இப்போ எடுத்துருக்க காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். சவ் முள்ளங்கி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்லேயே இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காயோடு சேர்ந்துடும் இந்த டைமில் போடுறதுனால. இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இதை வேக விட்டுடலாம். காய் ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். இது கத்திரிக்காய்ன்றதுனால ரொம்ப டைம் எடுக்காது. இப்போது காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்லேயே எடுத்துருக்க சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கும் போதே 2 மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க காரப்பொடி. ஏன்னா ரொம்ப காரம் இருக்கும் சிலருக்கு. இப்போது இந்த டைமில் நம்ம எடுத்துருக்க அந்த பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பருப்பு சேர்க்கும் போது நல்லா கரண்டியால் ஒரு தடவை நல்லா மசிச்சிடுங்க. மசிச்சு போட்டால் தான் பருப்பு முழுசாக தெரியாமல் இருக்கும். இல்லாட்டி பருப்பு தனித்தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது எடுத்துருக்க புளி கரைச்சலையும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன லெமன் சைஸ் புளி தான் எடுத்தேன். சாம்பாருக்கு ரொம்ப புளிப்பு வேண்டாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம். இப்போது சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 3 மினிட்ஸ் கண்டினியூவாக கொதிச்சிருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்க வேண்டாம். லைட்டாக குருணையாக இருக்காமல் அரைச்சா போதும். இப்போ இதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதையும் கொதிக்க விட்டுடலாம். இந்த சாம்பார் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம எடுத்துருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எப்பயுமே லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான், சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.